நான் போலீஸ காவல்துறைய கோயம்புத்தூர் விஷயத்துல நான் வந்து கொஞ்சம் கூட அவங்கள வந்து நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். கண்டிப்பா அந்த ஜோடி கூட அதுல வந்து பொறுப்பு தான். நான் வந்து எந்த இளைஞர்களையும் வந்து நடுராத்திரி போயிட்டு உங்களுக்கு பாதுகாப்பா போலீஸை கூப்பிடுங்க நான் சொல்லலைங்க. ஓப்பனா கேக்குறேங்க. கஸ்தூரிக்கு தனிப்படை வச்சு ஹைதராபாத் வரைக்கும் வர்றீங்க. அந்த தனிப்படை ஹைதராபாத்துக்கு வந்த வேகத்தை கோயம்புத்தூர்ல உங்களால காட்ட முடியலையா? போய் கதவை தட்டி இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அந்த பெண்ணே வந்து கதவை தட்டி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாங்க. பேரு கோயில்பாளையத்துல ஒரு வண்டியை திருடிக்கிட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் கேள்வியே இல்லாம வந்திருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு சட்டம் ஒழுங்கா? கனிமொழி மேடம் எந்த குற்றத்துக்கு உடனடியாக தீர்வு கண்டறிகிறார் இந்த முதல்வர் அப்படிங்கறது தெளிவுபடுத்தணும். கோயம்புத்தூர்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு கண்டிப்பா அந்த ஜோடி கூட அதுல வந்து பொறுப்பு தான். நான் வந்து எந்த இளைஞர்களையும் வந்து நடுராத்திரி போயிட்டு உங்களுக்கு பாதுகாப்பா போலீஸை கூப்பிடுங்க நான் சொல்லலைங்க. நான் போலீஸ காவல்துறைய கோயம்புத்தூர் விஷயத்துல நான் வந்து கொஞ்சம் கூட அவங்கள வந்து நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். ஆனா பேரு கோயில்பாளையத்துல ஒரு வண்டியை திருடிக்கிட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் கேள்வியே இல்லாம வந்திருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு சட்டம் ஒழுங்கா? வந்தவன் ஒரு இந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் குற்றம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அவன் வந்து குற்றம் நடக்கிறதுக்கு அவனுக்கு டைம் கிடைக்கிற வரைக்கும் அந்த பக்கம் போலீஸே வரல. கம்ப்ளைண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் 4:30 மணி அந்த பெண் போய் கதவை தட்டி இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அந்த பெண்ணே வந்து கதவை தட்டி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட ஆண் நண்பர் வந்து அவர் மெடிக்கல் உதவியெல்லாம் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 4:30 மணி நேரம் அர்ஜென்ட்டான எமர்ஜென்சில கூட நாம வந்து நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு தான் நாம வந்து பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை குறையுது இல்லைங்களா?